வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை மாதத்திற்கான முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தேசிய மருத்துவர்கள் தினம். இது ஜூலை 1ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் குணப்படுத்தும் கைகள், அக்கறையுள்ள இதயங்கள் அப்படிங்கிறது தான். எதனால ஜூலை 1ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, பிரதான் சந்திர ராய், ஷார்ட்டா பிசி ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பிறந்த தினம் தான் இந்த தினம். இவர் மேற்கு வங்காளத்துடைய முன்னாள் முதல்வராக இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டாக்டரும் கூட, இவர் ஒரு மருத்துவரும் கூட. 1961ஆம் ஆண்டு இவருடைய சேவைக்காக இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, தேசிய பட்டய கணக்காளர்கள் தினம். இது ஜூலை 1ஆம் தேதி. அதாவது சிஏ இருக்காங்கல்ல, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான தினம் தான் இது. எதனால இந்த தினம் அப்படின்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு ஜூலை 1ஆம் தேதி தான் தொடங்கியிருந்தாங்க. 1949ஆவது ஆண்டுல இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனத்தை இந்த ஜூலை 1ஆம் தேதி தான் 1949ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, ஜிஎஸ்டி தினம் ஜூலை 1ஆம் தேதி. ஜிஎஸ்டி அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது, சரக்கு மற்றும் சேவைகள் வரி அப்படிங்கிறது. இது ஜூலை 1ஆம் தேதி 2017ஆவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி தேசிய அஞ்சலக பணியாளர்கள் தினம். இது ஜூலை 1ஆம் தேதி. நேஷனல் போஸ்டல் ஒர்க்கர்ஸ் டே, அதுவும் ஜூலை 1ஆம் தேதி தான். அடுத்தது, உலக நெகிழிப்பை இல்லாத தினம். இது ஜூலை 3ஆம் தேதி. இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. நம்ம தமிழ்நாடுல எப்போ ஒரு முறை பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கு தடை விதிச்சாங்க அப்படின்னா 2019ஆவது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி. அதுவே இந்திய அளவில் மத்திய அரசு எப்போ தடை விதிச்சிருந்தாங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அல்லது சென்னையில் அண்ணா நகரை சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி ஹால் வசதி வந்து பயன்படுத்திங்க. இது ரொம்பவே சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அடுத்தது, உலக ஜூனோசிஸ் தினம். இது ஜூலை 6ஆம் தேதி. இது என்ன அப்படின்னா, விலங்கிலிருந்து மனிதர்களுக்கு இடையில நோய் பரவும் இல்லை, அந்த நோய் தொற்று தான் ஜூனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால ஜூலை 6ஆம் தேதி அப்படின்னா 1885ஆவது ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி தான் வெறிநாய் கடித்த சிறுவனுக்கு லூயிஸ் பாஸ்டர் அவர்கள் வந்து ரேபிஸ் தடுப்பூசி போட்டு அவருடைய உயிரை வந்து காப்பாற்றினார். அதனால தான். அடுத்தது, சர்வதேச கூட்டுறவு தினம். இது ஜூலை 6ஆம் தேதி. இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கூட்டுறவுகள் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குகின்றன அப்படிங்கிறது தான். ஓகே, மத்திய கூட்டுறவு அமைச்சகம் நம்ம இந்தியாவில் எப்போ தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா 2021ஆவது ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி. இந்த தினம் அன்னைக்கு தான் தொடங்கியிருந்தாங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சகம். இதோடைய அமைச்சர் யாரு, மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்தது, தேசிய மீன் விவசாயிகள் தினம். இது ஜூலை 10ஆம் தேதி. அதாவது மீனவர்களை தான் மீன் விவசாயிகள் அப்படின்னு சொல்றாங்க. மீனவர்களுக்கான முக்கியமான ஒரு திட்டம் பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா அப்படிங்கிறது யாருக்கான திட்டம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த திட்டத்தை வந்து செப்டம்பர் 2020ஆவது ஆண்டுல மத்திய அரசு தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, உலக மக்கள் தொகை தினம். இது ஜூலை 11ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் யாரையும் விட்டு விடாதீர்கள், அனைவரையும் எண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஓகே, இதுல தினமணி நியூஸ் பேப்பர்ல என்ன கருப்பொருள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கருத்தரிப்பு காலத்தில் தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காக ஆரோக்கியமான கால இடைவெளி அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில ஒரு 3 ஆண்டுகள் கேப் விட்டாங்க அப்படின்னா அந்த தாயுடைய உடல் வந்து அதுக்குள்ளே தேறி அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆயிரும். ஆனால் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் கேப்லேயே அடுத்தடுத்த குழந்தை வந்து பெற்றுக்கிறாங்க. அது தாயுடைய உடல் நலத்துக்கு நல்லது கிடையாது. ஓகேவா, சரி, இதை பாருங்க. இந்த கருப்பொருள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் இந்த லீவ் நோ ஒன் பிஹைண்ட், கவுண்ட் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது தான் கருப்பொருளாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் தினமணி நியூஸ் பேப்பரில் இந்த கருத்தரிப்பு காலத்தில் தாய் மற்றும் குழந்தை நலனுக்காக ஆரோக்கியமான கால இடைவெளி அப்படிங்கிற ஒன்றை கருப்பொருளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஜூலை 11ஆம் தேதி 1987ஆவது ஆண்டு உலக மக்கள் தொகை 5 பில்லியனை எட்டியிருந்தது. அதனால தான் நம்ம ஜூலை 11ஆம் தேதியை உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது, மலாலா தினம். இது ஜூலை 12ஆம் தேதி. மலாலா யூசப்சாயி இவங்களுடைய பிறந்த தினம் தான் இந்த தினம். 1997ஆவது ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி இவங்க பிறந்தாங்க. 2014ஆவது ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு இவங்க பெற்றாங்க. தன்னுடைய 17 வயதிலேயே பெற்றாங்க. அப்படி பார்க்கும்போது மிக இளைய வயதில் நோபல் பரிசு வென்றவங்க இவங்க தான். எதற்காக இவங்களுக்கு நோபல் அப்படின்னா, பாகிஸ்தானில் பெண் கல்வி உரிமைக்காக
தாலிபான் அமைப்பை எதிர்த்து போராடினாங்க. தாலிபான் அப்படிங்கிறது ஒரு பயங்கரவாத அமைப்பு. அதே எதிர்த்து பெண் கல்விக்கான அந்த சின்ன வயசுலேயே போராட்டம் பண்ணாங்க. அதற்காக தான் இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. அடுத்தது கல்வி வளர்ச்சி நாள் நம்ம தமிழ்நாட்டில் ஜூலை 15ஆம் தேதியாக கடைபிடிக்கப்படுது. இது காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினம். காமராஜர் ஜூலை 15ஆம் தேதி 1903ஆவது ஆண்டு பிறந்திருந்தார். காமராஜருடைய பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாக 2006ஆவது ஆண்டு அறிவிச்சிருந்தாங்க. 2007ஆவது ஆண்டிலிருந்து நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கோம். விருதுநகரில் குமாரசாமி மற்றும் சிவகாமி தம்பதியினருக்கு தான் நம்ம காமராஜர் வந்து பிறந்தார். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான தினம். போன ஆண்டு, அதாவது இதுக்கு முன்னாடி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. உலக இளைஞர் திறன் தினம் இது ஜூலை 15ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான இளைஞர் திறன்கள் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா உலக பாம்பு தினம் இது ஜூலை 16ஆம் தேதி. இது அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற காமனான 4 பாம்பு வகைகளை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது எதற்காக அப்படின்னா, நீங்களும் உங்கள் நண்பரும் வந்து ஏதாவது ஒரு காட்டு வழியில் போகிறீங்க அப்படின்னா, உங்கள் நண்பரை ஏதாவது பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா, அப்போ டாக்டர்கிட்ட நீங்கள் அவரை தூக்கிட்டு போவீங்க. அப்போ டாக்டர் முதல்ல கேட்பார் என்ன பாம்பு அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அடையாளம் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் நண்பருடைய உயிரை விரைவாகவே காப்பாற்றிடலாம். இந்த மாதிரி இருக்கிறது கண்ணாடி விரியன். அடுத்தது கருப்பு கலரில் இருக்கும், நடுவில் வந்து ஒயிட் கலரில் கோடு இருக்கும் அப்படின்னா அது கட்டு விரியன். சார பாம்பு பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர்லேயும் இருக்கும், அதாவது சாம்பல் கலர்லேயும் இருக்கும், அதே மாதிரி மஞ்சள் கலர்லேயும் இருக்கும், மஞ்சள் சாரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது நாகப்பாம்பு. இதில் இந்த நாகப்பாம்பு ரொம்ப விஷயமானது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கட்டுவிரியன் பாம்பு இருக்குல்ல, இந்த கட்டுவிரியன்லாம் வந்து நம்ம வந்தோம் அப்படின்னா பயந்து வேகமாகலாம் ஓடாது. நம்ம நாகப்பாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம போனோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே அலறி அடிச்சுட்டு ஓடிடும். ஆனால் கட்டுவிரியன் வந்து நம்ம போனோம் அப்படின்னாலும் அது மெதுவாக தான் போகும். ஓகேவா? ஆனால் இந்த கட்டுவிரியன் வந்து ரொம்ப டேஞ்சரானது, இதுக்கிட்ட கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஓகே, அடுத்தது நீதிக்கான உலக தினம் இது ஜூலை 17ஆம் தேதி. அதே சர்வதேச சமூக நீதி தினம் அப்படின்னு வேற ஒரு தினம் இருக்கு, அது பிப்ரவரி 20ஆம் தேதி. ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் வரக்கூடாது. அடுத்தது தமிழ்நாடு தினம் இது ஜூலை 18ஆம் தேதி. மெட்ராஸ் மாகாணத்தை தான் இப்போ தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. 1967ஆவது ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி இந்த மாதிரி மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றின தினத்தை தான் நம்ம இப்போ தமிழ்நாடு தினமாக கடைபிடிக்கிறோம். ஆனால் தமிழ்நாடுன்னு பேர் எப்போ மாற்றிருந்தாங்க அப்படின்னா ஜூலை 14ஆம் தேதி மாற்றிருந்தாங்க 1969ஆவது ஆண்டில். 2021ஆவது ஆண்டு தான் முதல்வர் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு தினத்தை அறிவிச்சிருந்தார். அடுத்தது சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் இது ஜூலை 18ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வறுமை மற்றும் சமத்துவமின்மையை எதிர்ப்பது நம் கையில் உள்ளது அப்படிங்கிறது தான். நெல்சன் மண்டேலாவுடைய பிறந்த தினம் தான் இந்த தினம். 1918ஆவது ஆண்டு அவர் பிறந்தார். நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவுடைய முதல் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி. 1990ஆவது ஆண்டு நம்ம இந்தியாவுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கியிருந்தாங்க. 1993ஆவது ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு அவர் வென்றிருந்தார். அடுத்தது சர்வதேச நிலவு தினம் இது ஜூலை 20ஆம் தேதி. ஜூலை 20ஆம் தேதி 1969ஆவது ஆண்டு தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் அல்ட்ரின் இவங்க நிலவுல காலடி வைத்தாங்க. அப்படி பார்க்கும்போது நிலவுல காலடி வைத்த முதல் மனிதர்கள் இவர்கள் தான். அடுத்தது இந்தியாவின் தேசிய கொடி தினம் இது ஜூலை 22ஆம் தேதி. 1947ஆவது ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி தான் நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடியை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஓகே, அதனால தான் இந்த தினத்தை கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக மூளை தினம் இது ஜூலை 22ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா பிரெயின் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய வருமான வரி தினம் இது ஜூலை 24ஆம் தேதி. இது எதனால் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1860ஆவது ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் முதல் முறையாக வருமான வரியை விதித்திருந்தார். அதனால தான் நம்ம தேசிய வருமான வரி தினமாக இந்த ஜூலை 24ஆம் தேதியை வந்து கடைபிடிக்கிறோம். 2010ஆவது ஆண்டிலிருந்து நம்ம இந்தியாவில் தேசிய வருமான வரி தினத்தை வந்து கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக நீரில் மூழ்கும் தடுப்பு நாள் இது ஜூலை 25ஆம் தேதி. உலக அளவில் ஒவ்வொரு வருஷமும் 2,36,000 பேர் நீரில் மூழ்கி இறக்குறாங்க. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா எனி ஒன் கேன் ட்ரவுன் நோ ஒன் ஷுட் அப்படிங்கிறது. அதாவது யார் வேணாலும் மூழ்கலாம், அதாவது எல்லாருக்குமே மூழ்க முடியும், ஆனால் யாருமே மூழ்கிடக்கூடாது, மூழ்கி இறந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஆண்டு WHO அமைப்பு ஒரு ஸ்லோகனும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா செகண்ட்ஸ் கேன் சேவ் லைஃப் அப்படிங்கிறது. அதாவது சில நொடிகளே ஒருத்தருடைய உயிரை வந்து நீரில் மூழ்கிட்டு இருக்கும்போது காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது உலக செயற்கை கருத்தரிப்பு தினம் இது ஜூலை 25ஆம் தேதி. வேர்ல்ட் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் டே. உலகத்தினுடைய முதல் IVF குழந்தை யாரு அப்படின்னா லூயிஸ் பிரவுன் அப்படிங்கிற இவங்க தான். இவங்க பிறந்த தினம் தான் இந்த தினம்.
1978 ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி இவங்க இங்கிலாந்துடைய மான்செஸ்டரில் பிறந்தாங்க. ஓகே, அடுத்தது 25வது கார்கில் போர் வெற்றி தினம், இது ஜூலை 26ஆம் தேதி. காஷ்மீருடைய எல்லையில் கார்கில் பகுதியில் பாகிஸ்தான் இராணுவம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்கில் பகுதியை ஆக்கிரமிக்க பார்த்தாங்க. நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு பகுதி தான் காஷ்மீரில் இருக்குது. அதில் பாகிஸ்தான் ராணுவம் அதை ஆக்கிரமிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அந்த டைமில் ஆப்ரேஷன் விஜய் மூலமாக இந்தியா அதை தடுத்திருந்தோம். அந்த டைமில் வந்த போர் தான் அப்படி வந்த போர் தான் கார்கில் போர் அப்படிங்கிறது. அந்த கார்கில் போரில் வெற்றி பெற்ற நாடு நம்ம நாடு தான். 1999 ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி வெற்றி பெற்றிருந்தோம். அதனால தான் நம்ம இதை கார்கில் போர் வெற்றி தினம் அப்படின்ற மாதிரி கடைபிடிக்கிறோம். அடுத்தது 86வது சிஆர்பிஎஃப் எழுச்சி தினம், இது ஜூலை 27ஆம் தேதி. இதில் சிஆர்பிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 1939 ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி தான் இந்த சிஆர்பிஎஃப் அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. தமிழில் சிஆர்பிஎஃப் அப்படின்னா மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அப்படிங்கிறது தான். இதோடைய தலைமை இயக்குனர் யாரு அப்படின்னா அனிஷ் தயால் சிங் அப்படிங்கிறவர். அடுத்தது உலக இயற்கை பாதுகாப்பு தினம், இது ஜூலை 28ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மக்களையும் தாவரங்களையும் இணைத்தல், வனவிலங்கு பாதுகாப்பில் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளை ஆராய்தல் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது உலக ஹெப்படைட்டிஸ் நோய் தினம், இது ஜூலை 28ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இது செயலுக்கான நேரம் அப்படிங்கிறது தான். இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிறது. மொத்தமாக 5 வகையான ஹெப்படைட்டிஸ் நோய் இருக்குது. ஒன்று ஹெப்படைட்டிஸ் ஏ, அதுக்கப்புறம் பி, சி, டி, இ. இதில் ரொம்ப பாதிக்கிறது எது அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி. ஹெப்படைட்டிஸ் பி பார்த்தீங்க அப்படின்னா 83 விதமான, அதாவது மொத்த ஹெப்படைட்டிஸ் பாதிப்புலேயே 83% பாதிப்பு இந்த ஹெப்படைட்டிஸ் பி நோயினால தான் வருது. அதே நேரம் மொத்த ஹெப்படைட்டிஸ் பாதிப்பில் 17% பாதிப்பு இந்த ஹெப்படைட்டிஸ் சி பாதிப்பினால தான் வருது. இந்த ஹெப்படைட்டிஸ் கல்லீரலை தான் பாதிக்குது, லிவரை தான் பாதிக்குது. ஓகே, அடுத்தது சர்வதேச புலிகள் தினம், இது ஜூலை 29ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நடவடிக்கைக்கு அழைத்தல் அப்படிங்கிறது. உலகத்திலேயே அதிகமாக புலிகள் இருக்கிற நாடு நம்ம இந்தியா தான். அதுவே அதிகம் புலிகள் நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. அடுத்தது ஆள் கடத்தலுக்கு எதிரான உலக தினம், இது ஜூலை 30ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மனித கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் எந்த குழந்தையையும் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். ஓகே, அதாவது நம்ம மனித கடத்தலுக்கு எதிராக போராடுறோம், ஆனால் குழந்தைகள் கடத்தப்பட்டுட்டே இருக்காங்க, அதெல்லாம் கவனிக்காமல் விட்டுறாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.